இப்போ ஒவ்வொருத்தருடைய ஜாதக ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா, அவங்க கட்டத்தில வந்து பல கஷ்டங்கள் இருக்குது, பல பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகளை எல்லாம் இந்த கோயிலுக்கு போகிறதுனால தீர்க்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா உண்டு. ம். பிரச்சனைகளுடைய தன்மை வந்து அளவு குறையும். நெருக்கி பிடிக்கிற மாரி இருக்கு பிரச்சனைம்பாங்க. இந்த கோயிலுக்கு போனா அந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் கை தளர்ந்துரும். பிரீதிங் டைம் கிடைக்கும். அதுக்குள்ள யோசிச்சு வேற ஏதாவது பண்ணலாம். தள்ளி போடும். ஒவ்வொரு கோவில்ல ஒரு ஒரு சிறப்பு இருக்கு. ம். அதனால வந்து நம்ம இந்த கோவில் சிறந்ததா, அந்த கோவில் சிறந்ததான்னு ஒண்ண கம்பேர் பண்ணக்கூடாது. ஒப்பிடக்கூடாது. எல்லாமே சிறந்தது தான். தெய்வத்த எந்த வடிவில நீங்க கொண்டாடினாலும் தெய்வம் தான் அது. உண்மை. மின்சாரங்கிறது ஒண்ணு தான் சார். அதில லைட் போடுற இடத்துல கொண்டு போய் லைட்ட சொருகினா வெளிச்சம் வருது. ஃபேன சொருகினா அது சுத்துது, காத்து வருது. ஸோ இப்படி பல்வேறு பயன்கள். ஒலிபெருக்கி எல்லாமே வந்து மின்சாரம். அப்ப நான் மின்சாரத்தை எப்படி வர்ணிப்பேன்? மின்சாரத்தை யாரும் வர்ணிக்கவே முடியாது. கேன் ஒன்லி ஃபீல். அது போய் தொட்டாலே ஷாக் அடிக்கும். அவ்வளோதான் தெரியும். கடவுளுங்கிறவர் மின்சாரம் மாரி. நீ அவருக்கு என்ன உருவம் குடுக்குறியோ அந்த உருவத்தில வந்து வேலை செய்வார். ஃபேன் பண்ற வேலைய அடுப்பு பண்ணாது. அடுப்பு பண்ற வேலைய ஃப்ரிட்ஜ் பண்ணாது. அதனால தான் வேற வேற கடவுள். ஏன் வேற வேற கடவுள்? ஏன் வேற வேற கோயிலுக்கு போணும்? எல்லாம் ஒண்ணு தானே. ஏன்னா சக்தி ஒண்ணு தான் உள்ளுக்குள்ள. ம். அதோடைய செயல்பாடு வேற வேற. ம். கடவுள்ங்கிறவர் மின்சாரத்தை போல. அருமை. ம். இந்த கோவில்கள்ங்கிறதெல்லாம் வந்து ஒன்னொன்னும் குடுக்கும். ஒவ்வொரு விசை, ஒவ்வொரு சக்தியை வெளிப்படுத்தும். அதனால இந்த பர்ட்டிகுலர் சக்தி வேணும்னா அந்த கோயிலுக்கு போய் அந்த சாமியை கும்பிடு. இந்த பர்ட்டிகுலர் சக்தி வேணும். எனக்கு இந்த வியாதி குணமாகணும்னா அப்ப அந்த கோயிலுக்கு போ. அந்த நோய் அங்க போனா குணமாகும். கல்யாணமே நடக்க மாட்டேங்குது. நான் அப்போ இந்த கோயிலுக்கு போய் இந்த சாமியை கும்பிடு சீக்கிரம் கல்யாணம் ஆகும். குழந்தையே பொறக்கலைன்னா அதுக்கு வேற ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு போ. அங்க போய் சாமி கும்பிட்டான்னா புத்திர பாக்கியம் கிடைக்கும். என்கிட்ட அந்த மேட்ரிமோனிக்கு நிறைய பேர் வராங்க சார். ம். என்னன்னா அதில் பிரச்சனை பார்க்கும்போது பெண் வீட்டுக்காரங்க வந்து எங்கள் வீட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறா, அதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கன்றாங்க. ம். உங்கள் பொண்ணு மாட்டேன்னு சொல்கிறதுக்கு நாங்கள் என்னங்க, பொண்ணு பண்ணிக்கிறேன்னு சொன்னால் பொருத்தம் இருக்கான்னு வேணால் நான் பார்த்து கொடுக்கலாம். கரெக்ட். பொண்ணு கல்யாணமே வேணாங்கிறா, அவளை என்ன பண்ணுறதுன்னே தெரில. நல்லா படிச்சிருக்கா, நல்லா வளர்ந்த பெரிய பொண்ணு, நல்ல பதவியில் இருக்கா, சம்பாதிக்கிறா, அவளை எப்படி கம்பல் பண்ண முடியுமா? கம்பல்லாம் யாருமே பண்ண முடியாது. முதல்ல அந்த பொண்ணு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிக்கணும். அப்புறமா அவளுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றது அடுத்த கேள்வி. ம். எனக்கு கல்யாணமே வேணான்னு சொல்கிற பொண்ணுக்கிட்ட போய் நீ 4 ஃபோட்டோ காமிச்சா அது என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே பிரயோஜனம். அதுக்கான இன்க்ளினேஷனுங்கிறது அந்த பொண்ணுக்கு தானாக ஏற்படணும். உண்மை. அந்த எண்ணம் ஏற்படுறது அது கடவுளை தான் வேண்டிக்கணும். நம்மளும் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற அந்த பொண்ணு நினச்சாதான் உண்டு. இல்லைன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இது இன்னைக்கு சொசைட்டியில் இது ஒரு பெரிய ப்ராப்ளம். ம். பையன் வீட்டிலேருந்து வரவங்க எல்லாரும், சார் பொண்ணே கிடைக்கல சார், என் பையன் நல்லா படிச்சிருக்கான், நல்ல வேலையில் இருக்கான், ஆள் ஜம்முன்னு இருக்கான், பர்சனாலிட்டி, கை நிறைய சம்பாதிக்கிறான், ஒரு பொண்ணு கூட கிடைக்கல சார். பொண்ணு வீட்டிலேருந்து பதிலே சொல்ல மாட்டேன்றாங்க சார். அவங்களுடைய புலம்பல் அப்படி. ம். பெண் வீட்டில் இருக்கிறவங்க என்னுடைய பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றா. நான் எங்கே இருக்கான்னு கேட்டால் நான் அவளை வந்து யூரோப்புக்கு அனுப்பிச்சேன். ம். படிக்கிறதுக்காக நெதர்லாண்டு போனால் ம். திரும்பி வரவே இல்லை. ம். அங்கேயே உட்காந்துக்க வேண்டாம், இங்கேயே எனக்கு யாராவது பையனை பார்த்து கூட நான் பண்ணிக்கிறேன். ஆ. நெதர்லாண்டில் போய் எப்படி சார் இவங்க வந்து வரம் தேடுவாங்க? ம். வெளிநாட்டுக்கு அனுப்பின பொண்ணுங்க வந்து முக்கால்வாசி அந்த மாதிரி ஆயிடுது. இதர் தே டோன்ட் கெட் மேரிட் ஆர் தே டோன்ட் ரிட்டர்ன் பேக். நான் இங்கேயே செட்டில் ஆகிட போகிறேன், நான் இங்கே தான் இருப்பேன், வேணா நீங்களும் வாங்க இங்கேயே இருக்கலாம், என் கூடவே இருங்க, நான் இனிமேல் அங்கே வரமாட்டேன். இந்த மாதிரி ஒரு ஆயிரக்கணக்கான பெண்கள் போய் உட்காந்துருக்காங்க ஃபாரினில். இதெல்லாம் இன்றைக்கி சொசைட்டியில் வந்து டே டு டே எனக்கு வர பிரச்சனைகளே இதுதான் சார். என் பொண்ணு எப்போ ரிட்டர்ன் ஆவா, திரும்பி வருவாளா மாட்டாளா, கல்யாணம் பண்ணிப்பாளா மாட்டாளா, அவளுக்கு நான் இருக்கும்போதே ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார், என் காலமே முடிஞ்சிடும் போல இருக்குன்னு அழுகுறாங்க பேரண்ட்ஸ். பாவமாக இருக்குது. அவங்கள பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. போகும்போது அதெல்லாம் இல்லை, நான் போயிட்டு படிச்சுட்டு உடனே வந்துடுவேன், நீங்கள் சொல்கிற இடத்துல நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ யாரை பார்த்து கழுத்தை நீட்டுனாலும் நான் நீட்டுவேன், இப்படிலாம் டைலாக் அடிச்சுட்டு போகுது. அப்புறம் திரும்பியே பார்க்கல, பேரண்ட்ஸே எட்டி பார்க்கல, அப்புறம் தான் இது கழுத்து நீட்டுறதெல்லாம். இப்போ இதெல்லாம் தாண்டி திருமண பிரச்சனைகள் தீர்வதற்கானே பல கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கெல்லாம் போகிறது மூலம் இந்த திருமண பிரச்சனைகள்லாம் தீர்க்க வாய்ப்பு இருக்கா? இருக்குது சார், ஓரளவு இருக்குது. நான் நிறைய பேர் ஒப்புலியப்பன் கோயிலுக்கு போயிட்டு வேண்டின்னு வர சொல்லியிருக்கேன். ஒப்புலியப்பன் கோயில் வந்து கும்பகோணம். திருப்பதி பெருமாளோட அண்ணா அவர். திருப்பதியில் வேண்டிட்டு திருப்பதிக்கு போக முடியலன்னா அங்கே போய் பண்ணுவாங்க அந்த காலத்தில் பிரார்த்தனைகளை. அது மாதிரி ஒப்புலியப்பன் கோவிலில் வந்து அதை நம்ம ஊரில் உப்பில்லாத அப்பன்னு மாற்றிட்டாங்க. உப்பில்லாத அப்பன் தான் அவர். உப்பில்லாத கம்பேரிசனே இல்லை. ஒப்பில்லாதவன். பெருமாளுடைய திருநாமத்தில் அப்புறமேயான்னு ஒரு நாமம் உண்டு. அப்போ அதுக்கு அர்த்தம் என்னன்னா ஈடு இணையற்றவன், ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவன் அப்படிங்கிறது தான் அந்த இது. அதனால் அவர் ஒப்பில்லாத பெருமாளாக இருந்தார். இப்போ வந்து லவணவர்ஜ சுவாமின்னு இவங்கெல்லாம் மாற்றிட்டாங்க, அதை உப்பு இல்லாதவர் அப்படின்னு.
ஆனால் அது ஒரு ரொம்ப விசேஷமான திருமண தடை நீக்கும் தலங்களில் உப்புலியப்பன் கோயில் ரொம்ப விசேஷமானது. ஓ. அதே மாதிரி திருமணஞ்சேரி ம். கோகிலாம்பாள், ம். அந்த அம்மனுக்கு டெய்லி கல்யாணம். ம். தினசரி திருமண கோலத்தில் அம்பிகை காட்சி கொடுக்குறார். அருமை. உத்வாகநாதர் சிவனு, அம்பாள் வந்து கோகிலாம்பாள். அங்கேயும் தினசரி திருமண கோலம். அங்கும் அதுவும் கும்போணம் பக்கத்தில் தான் இருக்குது. ஆமாம். திருமணஞ்சேரி, உப்புலியப்பன் கோவில் இது ரெண்டும் போயிட்டு வந்தாலே பெரும்பாலும் திருமண தடை விலகும். நம்ம திருவண்ணாமலையில் வெள்ளிக்கிழமை கிரிவலம் பண்ணால் கல்யாணம் ஆகும். ஓ. ஒரு கிழமைக்கு ஒரு பலன் இருக்குது. ஓ. அதில் வெள்ளிக்கிழமை கிரிவலம் பண்ணிட்டு வந்தால் எவ்வளோ கடுமையான தோஷம் இருந்தாலும் ம். அதெல்லாம் மீறி நல்லபடியாக கல்யாணம் ஆகி நல்லா இருப்பாங்க. ம். அதனால் வெள்ளிக்கிழமை கிரிவலம் திருவண்ணாமலைக்கு நான் நிறைய பேரை சொல்லி அனுப்பிட்டு இருக்கேன். அருமை. கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் அதுவும் ஒரு பரிகாரம், முக்கியமான பரிகாரம். அது பணம் வேணும்னா அரிகேசநல்லூர் போகணும். ஏன்னா குபேரன் வந்து பூஜை பண்ண இடம். குபேரன் இருக்காருங்க, குபேரனுக்கு சந்நிதி இருக்குது. குபேரன் வந்து வழிபட்ட தலம் ஓ. அரிகேசநல்லூர். சாமி பேர் ஹரிகேசநாதர். அம்பாள் பெரிய நாயகி, பிரகநாயகி. குபேரன் பிரதிஷ்டை பண்ண லிங்கமும் தனி சன்னதியாக இருக்காங்க. ரெட்ட கோவில் அங்கே. ஓ. சிவபெருமான் ரெண்டு சிவன் தனித்தனி சன்னதி. ஒன்று ஹரிகேசநாதர், இன்னொன்று குபேரலிங்கம். ரெண்டும் பக்கத்தில் இருக்கும். ரெட்டை கருவறை. அம்பாள் ஒரே அம்பாள் தான், வெளியில் தனி கோயில். தனி கோயில் நாச்சியார்பாங்க. ஹரிகேசநல்லூரில் வந்து அந்த குபேரன் வந்து ரொம்ப வெளியில் தான் இருப்பார். அவரை நாங்கள் எப்படியாவது ஒரு சன்னதி மாதிரி கட்டிடலாம் அப்படின்லாம் ரெடி பண்ணோம். அப்புறம் பிரசனம் போட்டு பார்த்தா நான் இப்படி தான் திறந்த வெளியில் தான் இருப்பேன், எனக்கு கோயில் கட்டாதீங்கன்னு வந்துடுது. ராமநாதபுரம் கிட்ட உப்பூர்னு ஒரு பிள்ளையார், சுற்றியூர பிரகாரம்லாம் நல்லா மேலெல்லாம் போட்டாங்க. பிள்ளையார் இருக்கிற இடம் மட்டும் டாப்பில் ஒன்றுமே கிடையாது, ஓப்பன் தான். உப்பூர் விநாயகர் அப்படி தான். அந்த மாதிரி அரிகேசநல்லூரில் குபேரன் வந்து திறந்த வெளி தான். அவருக்கு சன்னதி கட்டுறதுக்கு முயற்சி பண்ணோம், நடக்கலை. அப்புறமா பிரசனம் போட்டு பார்த்தல, வேணாம் கட்டாதீங்க, அவர் இப்படி இருக்கிறது தான் விரும்புகிறாரு, அப்படியே விட்டுருங்கன்ட்டாங்க. சரின்னு விட்டுட்டாங்க. சனிப்பயிற்சி இப்போ வந்துருச்சா இல்லையா? சனிப்பயிற்சி அடுத்த மார்ச் மாதம் தான் வருது. 6/3. இதுக்கு நடுவில் நிறைய சனிப்பயிற்சி ஆமாம் பலன்கள்லாம் சொல்லி மாதம் சனிப்பயிற்சி கொண்டாடிட்டாங்க நம்ம ஆளுங்க. மாதம் சனிப்பயிற்சி கொண்டாடுறாங்க சார். ஏதோ அவங்களுக்கு ஒரு எந்த பேசிஸில் பண்ணுறாங்கன்னு தெரியல. நான் என்ன சொல்கிறேன்னா, திருநள்ளாறில் என்றைக்கு சனிப்பயிற்சின்னு சொல்கிறாங்களோ அன்றைக்கி தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த விஷயத்தில் நமக்கு கோவில் அதுதான். நவகிரக கோவிலில் சனி பகவானுக்குரிய கோவில் திருநள்ளாறு. திருநள்ளாறில் என்றைக்கு சனிப்பயிற்சி? அடுத்த வருஷம் மார்ச் 6. அப்போ எப்படி அதுக்கு முன்னால் நம்ம பண்ண முடியும்? அப்படி மாதிரி பண்ணுறது உங்களுக்கு எனக்கு ரைட்டு கிடையாது. திருநள்ளாறு என்ன சொல்கிறாங்களோ அதுதான் ஃபாலோ பண்ணணும். அவங்க போர்டே வச்சுட்டாங்க. ஆமாம், அடுத்த சனிப்பெயர்ச்சி மார்ச் 6. ஆமாம் அப்படின்னு போட்டு அவங்க போர்டெல்லாம் வச்சு பக்காவாக கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க. அஃபிஷியலாக அவங்க வந்து ப்ரெஸ் ரிலீஸெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்த வருஷம் தான் சனிப்பெயர்ச்சி, இப்போ கிடையாது. பட் கூட்டம் வருது சார். அங்கே ஒரு சனிக்கிழமையானால் 2 லட்சம் பேர் வராங்க சார். வாரமே எவ்ரி வீக். ரொம்ப கூட்டம் கம்மின்னா 1 லட்சம் பேர் சனிக்கிழமையில் திருநள்ளாருக்கு வர கூட்டம். திருநள்ளாறுலாம் நீங்கள் சாமி தரிசனம் பண்ணோன்னா செவ்வாய் புதன் வியாழனில் போகணும். மிடில் ஆஃப் த வீக்கில் போனால் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். ஏற்கனவே சனிப்பயிற்சிக்கு பல பேருக்கு பலன்கள் சொல்லியிருக்காங்களே, அதெல்லாம் பலிக்க வாய்ப்பு இருக்கா இல்லை பலிக்காதா? சனிப்பயிற்சியே நடக்கலையே, பலன் எப்படி பலிக்கும்? இப்போ எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் பலன் இருக்குன்னு சொன்னாங்களே, அதெல்லாம் அப்படியே நிற்குமா? நான் அதை பார்க்கல சார். அதுக்கு நிறைய பேர் பலன் சொன்னாங்கன்றது தான் தெரியுமே ஒழிய யார் என்ன சொன்னாங்கன்றதெல்லாம் நான் உட்காந்து வாட்ச் பண்ணல. அந்த சனிப்பயிற்சியை நான் ஒத்துக்கலையே, அப்புறமா எதுக்கு அதை உட்காந்து நான் பார்க்கணும்? இப்போ 9 கிரகத்தில் ஒரே ஒரு கிரகம் தான் நட்பு கிரகம் அப்படின்றது உண்மையா? அப்படிலாம் இல்லை சார். சார், சுக்கிரன் வீட்டில் பிறந்தவங்களுக்கு குரு நல்லது பண்ணாது, குரு வீட்டில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் நல்லது பண்ணாது. அதே மாதிரியே புதன் வீட்டில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் நல்லது பண்ணாது, செவ்வாய் வீட்டில் பிறந்தவங்களுக்கு புதன் நல்லது பண்ணாது. சனி சுக்கிரன் ரொம்ப நட்பு. சனி வீட்டில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் ரொம்ப நல்லது பண்ணும், சுக்கிரன் வீட்டில் பிறந்தவங்களுக்கு சனி ஓஹோ நல்லது பண்ணும். சனி நல்லது பண்ண ஆரம்பித்தா 8 கிரகம் தடுத்து நிறுத்தினாலும் முடியாதும்பாங்க, அப்படி நல்லது பண்ணுவோம். நல்லது செய்யறதுலேயும் சனி மாதிரி யாருமே கிடையாது. கெடுதல் பண்ணோன்னு நினச்சாலும் சனி மாதிரி யாரும் கெடுதல் பண்ண முடியாது. ஒரு ஆளை தூக்கி விடணும், நல்லது பண்ணோன்னு சனிக்கு இந்த ஜாதக ரீதியாக ஒரு காரணம் இருந்து அப்படி நன்மை செய்கிறதா ஆரம்பிச்சிடுச்சுன்னா மற்ற 8 கிரகங்களை ஏற்று நின்னாலும் சனி நன்மை செய்கிறத தடுக்க முடியாது. எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இருந்தால் அப்படி சனி நன்மையை பண்ணுவார்? பிறக்கும்போது சனி உச்சமாக இருக்கணும். அவங்க வந்து கும்ப லக்னம் அல்லது மகர லக்னம் அல்லது ரிஷபம் அல்லது துலாமில் பிறந்திருக்கணும். இந்த 4 லக்னத்தில் ஏதாவது ஒன்று இருக்கணும். ரிஷபம், துலாம், மகரம், கும்பம்.
இந்த 4ல் ஏதாவது ஒன்று லக்னமாக இருந்து அவங்களுக்கு பிறக்கும்போது சனி உச்சமாக இருந்தால் ஆ 54 55 எல்லாம் சனி உச்சம் சார். அதே மாதிரி 86 87லாம் சனி உச்சம். அதுக்கப்புறம் ஒரு 30 வருஷம் கழிச்சு 2016 15 அந்த பீரியடில் சனி உச்சம். இது மாதிரி ஒன்ஸ் இன் 30 இயர்ஸ் சனி உச்சமாகும். ஒரு ஃபேமிலியில் தாத்தாக்கு சனி உச்சமாக இருந்தால் பேரனுக்கு சனி உச்சமாக இருக்கும். ஆ அது போகும். அது இந்த பீச்சு 7 தலைமுறைக்கு வருமா பா சனி உச்சம்ங்கிறது. ம் இப்போ ஒருத்தருக்கு சனி உச்சம்னா அவர் அவருடைய 29வது 30வது வயசு 31வது வயசுல மறுபடியும் சனி உச்சமாகும். ம் அப்போ அவருக்கு குழந்தை பிறக்கும். ம் அதுக்கு அடுத்த ரவுண்டு சனி உச்சமாகும் போது அவருக்கு பேரன் பிறக்கும். ம் ஒரு ரவுண்டு சனி வரும்போது அந்த ஃபேமிலியில் ஒரு அடுத்த தலைமுறை உருவாகிட்டே இருக்கும். அருமை. ம் ஸோ இந்த 4 பரம்பரை ஜாதகத்தை வச்சு பார்த்தோன்னா எல்லாத்துலேயும் சனி ஒரே இடத்துல இருக்கும். அவங்க எல்லாருக்கும் ஒரே லக்னமாக இருக்கும். அடாடா. ம் இந்த ஃபேஸில் ஒற்றுமை வருது இல்லையா? ஆமாம் இந்த குடும்பத்தை சேர்ந்தவர் இன்னார் பையன், கரெக்ட். அண்ணன் தம்பின்னா முகத்தில் ஒரு சாயல், அப்பா பிள்ளைன்னா முகத்தில் அந்த ஒரு சாயல் இருக்குல்ல, அது வந்து ஜாதகத்தில் ரொம்ப உண்டு. ம் ஜாதகத்தில் அந்த ஒற்றுமை அந்த சாயல் வந்து ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு. அது எப்படி அதே மாதிரி கிரக ரவுண்டு வரும்போது மறுபடியும் அதே ஃபேமிலியில் இப்படி ஒரு வாரிசு ம் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது எப்படி அந்த கணக்கெல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு கடவுள் போடுறாருன்னு தெரியல. பெரிய விஷயம் அது. இப்போ கஜகேசரி யோகன்றாங்களே அதுவும் தான் ஒரு மனிதனுக்கு அமையக்கூடிய மிகச்சிறப்பான யோகமா? அப்படி இல்லை, அதை விட பெரிய பவர்ஃபுல்லான யோகம்லாம் இருக்குது சார். ம் கஜகேசரி யோகம் இருக்கிறவங்க எது பண்ணாலும் ஈஸியாக பண்ணிட்டு போயிடுவாங்க, கஷ்டப்படாமல் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் அந்த கஜகேசரி யோகம் ஒரு காலகட்டத்தில் வருமா? வரும் 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 பிறவியில் வரணும். ஜனனகால ஜாதகத்தில் லக்னத்திற்கு கேந்திரத்தில் குருவும் சந்திரனும் இருந்தால் ஓ கஜகேசரி யோகம். ஓ ஓ 7ல் சந்திரன் 10ல் குரு, ம் 10ல் சந்திரன் லக்னத்தில் குரு, லக்னத்தில் குரு 4ல் சந்திரன், ம் 4ல் குரு 7ல் சந்திரன், இந்த மாதிரிலாம் வரும். அமையணும். அமையும். இந்த மாதிரி அமைஞ்சதுன்னா கஜகேசரி யோகம். அந்த குரு தசை சந்திர தசை வரும்போது அதனால கையில் பிடிக்க முடியாது. ஆ ஓஹோன்னு லிஃப்ட் பண்ணி விட்டுரும். பெரிய புகழை குடிக்கும். ம் புகழ் கொடுப்பதில் அது வந்து கஜகேசரி யோகம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. பணமும் நல்லா கிடச்சிடும். எத்தனை ஆண்டு காலம்? குருதசை 16 வருஷம், சந்திரன் 10. இவங்களுக்கு அந்த 2 கிரகங்களும் வந்து கேந்திர திரிகோணங்களில் இருக்கணும். அதோடைய தசை நல்ல ஏஜில் வரணும் சார். நிறைய பேருக்கு நல்ல தசைகள்லாம் வரவே வராது சார். ம் சில பேர் லக்னத்தில் குரு உச்சம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பார்த்தா ஸ்டார்டிங் தசையே சனி தசையாக இருக்கும். பூசத்தில் பிறந்திருப்பான். ஆ அவன் லைஃப்பில் குரு தசையே வராது. ஐயே. ம் அது பிரயோஜனமே இல்லை. உச்சமாக இருந்து ஆள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா பளிச்சுடாக இருப்பாங்க குரு உச்சமாக இருக்கிறவங்க. ஆனால் தசை வந்தால் தான் இவன் அதோடைய பெனிஃபிட்டை அனுபவிக்க முடியும். ஒரு மனுஷனுக்கு 6 தசை தான் மெயினாக பார்க்கணும். 6 அல்லது 7 தசை. முதல் 2 தசையை விட்டுருங்க. முதல் 2 தசை குழந்தை பருவத்தில் போயிடும். ஆமாம். கடைசி 2 தசை வந்து முதுமை பருவத்தில் போயிடும். கரெக்ட். ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வரப்போகிற தசை. கரெக்ட். 75 வயசில் சுக்கரசை வந்தால் என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் இல்லை. ஏசி போட்டால் கூட உழுரும். உண்மைதான். இல்லை, வயசான காலத்தில் யோக தசை வந்து பிரயோஜனம் இல்லை. குழந்தை பருவத்தில் வந்தாலும் அது வந்து அப்பாவுக்கு தான் யோகம். இந்த பையன் கேட்குறப்பெல்லாம் சாக்லேட்டு ஐஸ்கிரீமும் வாங்கி கொடுப்பாங்க. வேறு ஒன்றும் அவனால் அந்த ஏஜில் வேறு ஒன்றும் தெரியாது. 20 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே 65 வயசுக்குள்ளே ஒரு மனுஷனுக்கு வர்ற தசைகள் நல்ல தசையாக இருந்ததுன்னா அதை அவன் அனுபவிக்கலாம். ஏர்லி பீரியடில் வர்றது பேரண்ட்ஸுக்கு, ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வர்றது வந்து மகன்களுக்கு, சன்னு டாட்டருக்கு தான் அது யோகம். அந்த ஜாதகருக்கு எப்போ அது நன்மை செய்யும்னா 20லேருந்து 60 65க்குள்ளே வர தசை தான் அவன் அனுபவிக்க முடியும். ஏன்னா அந்த பீரியட் தான் அவனுக்கு விவரம் தெரியும். அதில் நல்ல தசை எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். ஒரு தசை 2 தசைக்கு மேலே வராது சார் நல்ல தசை. ஒரு தசையிலே ஒரு மனுஷன் எங்கேயோ கொண்டு டாப்பில் வச்சிடும். எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய பிரபலம், ஒரு ஹீரோ, சினிமா ஹீரோ தமிழில், அவருக்கு செவ்வாசை வந்தது 7 வருஷம். 7 வருஷத்தில் அவர் கிட்டத்தட்ட 10 ப்ராப்பர்ட்டி வாங்கினார். அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. இந்த 10 ப்ராப்பர்ட்டி லைஃப் லாங் அவரை வச்சு காப்பாற்றிது. இதோட இன்கமு, இதோட வாடகை, அதை விற்க நினச்சி முடியல. செவ்வாய் ஒரு யோகத்தை கொடுத்துட்டு அது பர்மனெண்ட். அது பண்ண முடியாது. ராகுவால் பிடுங்க முடியாது. அடுத்த தசை ராகு தசை. ராகு வந்து செவ்வாய் கொடுத்த யோகத்தை எடுக்க முடியாது. ராகுக்கு அப்புறம் குரு வரும், அதாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் சனியும் ஒன்றும் பண்ண முடியாது. செவ்வாய் கொடுத்தாச்சுன்னா அது லைஃப் லாங் நிரந்தரமாக நீடிக்கும் அந்த யோகம். சூப்பர். அந்த மாதிரி வந்து நான் ஒருத்தரை பார்த்துருக்கேன். அவருடைய செவ்வாய் தசையில் நிறைய ப்ராப்பர்ட்டி பக்கமாக வாங்கி போட்டார். அதை வச்சுட்டு லைஃப் லாங் நல்ல சௌக்கியமாக இருந்தார். அருமை. அதனால் செவ்வாய் கொடுக்குற யோகங்கள் வந்து நிரந்தரமானவை. அது கொடுத்தாச்சுன்னா கொடுத்தது தான். மற்ற கிரகங்கள்லாம் அதோடைய தசையில் கொடுக்கும், அடுத்த தசை வந்து அது காலி பண்ணிட்டு போடும். செவ்வாய் கொடுத்தா மற்ற கிரகங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பவர் செவ்வாய்க்கு மட்டும்தான் இருக்குது.
வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகணும். அதுக்கு செவ்வாயை கும்பிட்றதுக்கு வைத்தீஸ்வரன் கோயில் போகணும். அங்கே தான் அங்காரகனுக்கு தனி சன்னதி முதல்ல ஏற்பட்டது. அந்த சுருட்டி ராகத்தில் முத்துசாமி தீட்சிதர் அங்காரகம் ஆசிரயாமி அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருக்கார். ரொம்ப அழகான பாட்டு அது. அதில் அந்த செவ்வாயுடைய பெருமைகளை எல்லாம் அவர் சொல்கிற அழகெல்லாம் அதெல்லாம் படித்து பார்த்தோன்னா இவ்வளோ அற்புதமாக நன்மை செய்கிற கிரகமாக அது. இது ஏன் எப்போ எல்லாரும் செவ்வாய் தோஷம் பயமுறுத்திட்டு இருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு நிறைய பேர் செவ்வாய் தோஷம் வச்சுட்டே ஜோசிய தொழிலை நடத்திட்டு இருக்கான். அதுக்கு பரிகாரம் பண்ணி வைக்கிறேன் வாம்பா, வாழை மரத்தை வெட்டி தென்னை மரத்தில் போடும்மா, தென்னை மரத்தை வெட்டி வாழையில் போடும்பா. செவ்வாய்க்கு வந்து கெடுதல் பண்ணுற எண்ணம் கிடையாது சார். வேறு செவ்வாய் வந்து நம்ம பிளட் குரூப்புக்காக அந்த காலத்தில் வச்சுருக்காங்க. செவ்வாய் பொருத்தம் பார்ப்பாங்க. எதுக்காகனா பிளட் குரூப் மேட்சிங் இருக்கான்றத இன்றைக்கி சயின்டிஃபிக்காக அதை வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா 2 பேருக்கும் பிளட் குரூப்பில் மேட்சிங் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் வந்திருக்கு. அதை செக் பண்ணுறது தான் செவ்வாய் தோஷம். செவ்வாய் படி பொருத்தம் இருக்குன்னா அப்போ 2 பேருக்கும் பிளட் குரூப் மேட்சிங் இருக்குது, குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். வீடு மனை சம்பந்தமான பிரச்சனைகள், வழக்குகள், ஃபேமிலிலாம் ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சுட்டு 4 பேர் அடிச்சுக்குவாங்க அண்ணன் தம்பிங்க. அம்மா மேலே கேஸ் போடுற பையன்லாம் இருக்கான். ஆமாம், இந்த மாதிரிலாம் இருக்கிற இதெல்லாம் வந்து இந்த நவகிரக கிருத்திஸ் எல்லாத்தையும் வந்து ரெக்கார்ட் பண்ணி வீட்டில் டெய்லி ஒரு தரம் போட்டாலே போதும் சார். நவகிரகத்துக்கு அது ஒரு பெரிய பரிகாரம் தெரியும். இசைக்கும் ஜோதிடத்திற்கும் நிறைய தொடர்பு உண்டு. இப்போ சமீப காலத்தில் பல புதுமுகங்கள் வந்திருக்காங்க. அதில் யாருடைய பாட்டு கச்சேரியெல்லாம் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்குன்னு நீங்கள் நல்லா பாடுறாங்க சார். இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே நல்லா பாடுறாங்க, நிறைய பாடுறாங்க. பட் என்னென்னா